என்னப்பா 18 பட்டியும் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் 1 விட்டு போச்சு 2 விட்டு போச்சுலாம் சொல்லக்கூடாது. என்னோட தொகுதி மக்களுக்கு வைசா விஷா சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நமது வெற்றி சின்னம் விஓவி. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். மற்ற வேட்பாளர்கள் மாதிரி தம்ப்நெயிலில் கிளுகிளுப்பெல்லாம் வைக்க மாட்டோம், கேப்ஷனில் தக்காளி வெங்காயம்லாம் போட மாட்டோம். லட்சக்கணக்கில் வியூஸ் போகலைன்னாலும் நல்ல படங்களை போடணும்னு லட்சியத்தோடு இருக்கும். வைசா விஷா தொண்டர்களுக்காக நல்ல கதையை தேடிக்கிட்டு இருந்த எனக்கு படத்தோட பேர்லேயே 2 கதை இருக்கிற மாதிரி ஒரு படம் கிடைச்சிருக்கு. 2013 ரிலீஸ் ஆன தெலுங்கு த்ரில்லர் மூவி கதை வேணுக்கா கதை. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஊரில் பொண்ணுங்களை கடத்தி அவங்கள எரிச்சு கொலை பண்ணுறதுன்னு தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ டைரக்டராக ட்ரை பண்ணுறாரு. ஒரு வழியாக சான்ஸ் கிடச்சி ஹீரோ படத்தை ஷூட்டிங் எடுத்து முடித்ததும் அவர் படத்தில் நடித்த 5 பேர் காணாமல் போகிறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஏசிபி வராரு. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற இந்த கதையில் யாருக்கு என்ன மோட்டிவ்னு கிளைமேக்ஸில் தான் தெரியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வைசா விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் காரில் ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட மாமாவும் போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகுது. என்ன ஆச்சுன்னு கார் பானட்டை திறந்து மாமா செக் பண்ணுறப்ப மழை சோன்னு பெய்ய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு கொடையை எடுத்துகிட்டு காரை விட்டு இறங்கி மாமா கூட நிற்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக வந்த காரு இவங்க கார் கிட்ட நிற்கிது. கார்லேருந்து 2 பேர் இறங்கி வராங்க. மாமாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா ராடால மாமாவை அடிச்சுட்டு பொண்ணை காருக்குள்ளே தூக்கி போட்டு போயிடுறாங்க. கார்லேயே அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணி தூக்கி வீசுகிறாங்க. இது பத்தாதுன்னு அந்த பொண்ணு மேலே காரை விட்டு ஏற்றி தீ வச்சுட்டும் போகிறாங்க. அடுத்த சீனில் விசாகப்பட்டினத்தை காட்டுறாங்க. ஊரில் ட்ரக் சப்ளை அதிகமாகிடுச்சுன்னு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக் மாஃபியாவுக்கு முடிவு கட்ட தான் ஒருத்தர் போயிருக்காருன்னு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பேர் சத்யா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ட்ரக் மாஃபியாவுக்கு முடிவு கட்ட கன்னோட வந்திருக்காரு. பல கோடி மதிப்புள்ள ட்ரக்ஸை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து ஒரு பில்டிங்கில் இறக்கி வைக்கிறத ஏசிபி பார்க்குறாரு. அங்கேருந்து எல்லாரையும் அடித்து துவைச்சு ட்ரக்கையும் சீஸ் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் ஹைதராபாத்தில் சில பேர் இன்னொரு பொண்ணை கடத்தி அப்யூஸ் பண்ணி எரிச்சு கொலை பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆனதை வச்சு தான் விக்டிமே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்படி தொடர்ந்து பெண்கள் மேலே அட்டாக் நடக்கிறதுனால இந்த கேஸை ஏசிபி கிட்ட டிஜிபி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. சீக்கிரமே அந்த கிரிமினல்ஸை பிடிக்கிறேன்னு ஏசிபி களத்தில் இறங்குறாரு. இதே நேரம் ஓப்பனிங் சீனில் காமிச்ச 2 கிரிமினல்ஸும் ஜாலியாக கேரம் விளாண்டுட்டு இருக்காங்க. இவர் பேர் ராஜு, இவர் பேர் ரவி. இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்கு. இந்த கேஸு ஏசிபி டீல் பண்ண போறாருன்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்க போல. அதனால கொஞ்ச நாள் ஆட்டம் போடாமல் அமைதியாக இருப்போன்னு ராஜுவும் ரவியும் டிசைட் பண்ணுறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒருத்தர் புக் படிச்சுட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவரோட பேர் அஸ்வின், இந்த படத்தோட ஹீரோ. இவர் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் ஏசிபி கேஸ் ஃபைலை பார்க்குறாரு. கில்லர் விக்டிம் அப்யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இறக்கமே இல்லாமல் கொலை பண்ணி பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறான். அடுத்து இன்னொரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கில்லர் எப்படியாவது பிடிச்சிடணும்னு ஏசிபி உறுதியாக இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ப்ரொடியூசராக மீட் பண்ணி தன்னோட கதையை சொல்கிறாரு. அந்த கதையில் ரொமான்ஸே இல்லைப்பா, ஐட்டம் சங்கே இல்லைப்பான்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நாட்டில் நல்ல ப்ரொடியூசரே இல்லையான்னு ஹீரோ கோயிலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்த்ததுமே ஹீரோக்கு லவ் வருது. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. அதை எப்படி பார்த்த உடனே லவ் வந்து டூயட் பாடுறாங்கலாம் கேட்காதீங்க, படத்தில் அப்படி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட பேரண்ட்ஸு ஹீரோயினோட பேரண்ட்ஸை மீட் பண்ணி பொண்ணு கேட்குறாங்க. ஹீரோ சினிமா ஃபீல்டில் இருக்கிறனாலையும் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறனால ஹீரோயினோட அப்பா பொண்ணு கொடுக்க தயங்குறாரு. கொஞ்சம் டைம் கொடுங்க, என் பையன் சீக்கிரமே செட்டில் ஆயிடுவான்னு ஹீரோட அம்மா ரிக்வஸ்ட் பண்ண, சரி எவ்வளோ டைம் வேணும்னு ஹீரோயினோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவால் பதில் சொல்ல முடியல. சரி ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா என் பொண்ணு தரேன்னு ஹீரோயினோட அப்பா கண்டிஷன் போடுறாரு. அதாவது படம் ஆகணும் ஹிட்டு, அப்புறம் தாலியை கட்டு. இதுதான் ஹீரோவோட நிலைமை. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகிறாரு. இந்த கம்பெனியோட ஓனர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு தான் கதை கேட்குறதுக்கு ஹீரோவை வர சொல்லியிருக்காரு. சூடாக என்ன இருக்குன்னு ஹோட்டலில் கேட்குற மாதிரி என்ன கதை வச்சுருக்கீங்கன்னு ப்ரொடியூசர் கேட்குறாரு. ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு ஹீரோ சொல்கிறாரு. அதாவது நம்ம வைசா விஷா சேனலில் போடுற மாதிரி. கதை கேட்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட் எவ்வளோன்னு ப்ரொடியூசர் கேட்குறாரு. ஏன்னா ப்ரொடியூசர் கிட்ட 1 கோடி தான் இருக்கான். அதுக்குள்ளே படத்தை எடுக்க முடிஞ்சா ஓகே, இல்லைனா வேண்டான்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. அதெல்லாம் 1 கோடியில் தாராளமாக படத்தை முடிச்சிடலான்னு ஹீரோ சொல்லவும் ப்ரொடியூசருக்கு ஹாப்பி. ஹீரோ சொல்கிற கதை ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருது. ஆனால் படத்தோட ப்ரமோஷன் பப்ளிசிட்டிக்கு மட்டும் ஒரு 40-50 லட்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னு ஹீரோ சொல்கிறாரு.
ஷூட்டிங்லாம் முடிஞ்ச ப்ரமோஷனுக்கு தானே எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும், அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுறேன்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. ஹீரோ ஒரு ஆடிஷனை நடத்தி பெஸ்ட் ஆக்டர்ஸை செலக்ட் பண்ண போகிறதா சொல்லவும், என்னோட கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தான் இருக்குது, நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. சான்ஸும் கிடச்சிருச்சு, சம்பளமும் கிடச்சிருச்சு. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஹீரோயின் எக்ஸைட் ஆகி இந்த விஷயத்தை அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அந்த சந்தோஷத்துக்குலாம் மசியலை. படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ப்ரொடியூசரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. படத்துக்கு சான்ஸ் கேட்டு நிறைய பேர் நடிச்சு காட்டுறாங்க. பார்த்தா அங்கே ராஜும் ரவியும் வந்திருக்காங்க. சினிமா ஃபீல்டில் நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும்னு டார்கெட் பண்ணி இந்த 2 கிரிமினல்ஸும் ஆடிஷனில் கலந்துருக்காங்க. இவங்களோட நடிப்பு நல்லா இருக்கிறனால ஹீரோ அவங்கள செலக்ட் பண்ணுறாரு. அடுத்து ஒரு லேடி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க. இவங்க பேர் அமிர்தா. ஹீரோ தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டுதா சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. கூடவே அமிர்தாவோட அப்பா வந்து என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி கோவப்படுறாரு. இவங்க 2 பேரும் யாருன்னு ஹீரோக்கு தெரியல. உண்மை என்னன்னு அப்புறம் தான் தெரிய வருது. ஆக்டிங் டேலண்ட்டை காட்டுறதுக்காக தான் அப்பாவும் பொண்ணும் இப்படி ஒரு ட்ராமா பண்ணிக்காங்க. ஹீரோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அமிர்தாவுக்கு படத்தில் மெயின் கேரக்டராக நடிக்க சான்ஸ் கொடுக்குறாரு. ஆக்டர்ஸ்க்கு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட்டிங்கே ஆரம்பித்து ஹீரோ டேரக்டரும் ஆகிறாரு. அடுத்த சீனில் ஏசிபி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கை போடுறாரு. பொண்ணுங்களை கடத்தி அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணுற கேங்கு ரீசெண்டாக எந்த க்ரைமும் பண்ணல. ருசி கண்ட பொண்ணு சும்மா இருக்காது. கிரிமினல்ஸு அடுத்த டார்கெட் அட்டாக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏசிபி சொல்கிறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ராஜுவை காட்டுறாங்க. கூட நடிக்கிற ஒரு சைடு ஆக்ட்ரஸ் கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காரு. தனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தெரியும்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸோட ஃபோன் நம்பரை கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி அந்த ஆக்ட்ரஸ் இவரை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ராஜுவும் ரவியும் அடுத்து மெயின் கேரக்டரில் நடிக்கிற அமிர்தாவை டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் டிஜிபி ஏசிபி கிட்ட இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்குறாரு. பொண்ணுங்களை கடத்துறதுக்காக கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு ஏசிபி ட்ரேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்கிராப்புக்கு போன வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ்ன்னு தெரிய வந்திருக்கு. கிரிமினல்ஸ் அடுத்த பொண்ணை தூக்க ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக என்கிட்ட சிக்குவான்னு ஏசிபி சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோ பட ஷூட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு. படம் சூப்பராக வந்திருக்குன்னு ப்ரொடியூசருக்கும் செம்ம ஹாப்பி. ராஜுவும் ரவியும் ஹீரோ கிட்ட பார்ட்டி கேட்குறாங்க. ஹீரோ ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்ல ராஜுவும் ரவியும் ஹீரோவை பப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் கிரிமினல்ஸ்னு இப்போ வரைக்கும் ஹீரோக்கு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோ ப்ரொடியூசரை மீட் பண்ணுறாரு. படத்தை எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணோம். படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணாதான் படத்தை வாங்கி தேட்டர்ஸ்க்கு கொடுக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடப்பாங்க. அதுக்கு ஒரு 50 லட்சம் தேவைப்படும்னு ஹீரோ சொல்கிறாரு. பணம்லாம் கிடைச்சிரும், கவலைப்படாதீங்கன்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னரை ப்ரொடியூசர் மீட் பண்ணி எனக்கு சேர வேண்டிய ஷேரை கொடுங்கன்னு கேட்க ஷேர்லாம் எதுவும் கிடையாதுன்னு பார்ட்னர் சொல்லிடுறாங்க. ப்ரொடியூசர் கிட்ட அக்ரிமெண்ட்டில் ஏமாற்றி சைன் வாங்கிட்டாங்க போல். பார்ட்னர்ஸை நம்பி ஏமாந்துட்டோமேனு ப்ரொடியூசர் கவலைப்படுறாரு. எப்படியாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கடன் கேட்டு பார்க்குறாரு. ஆனால் யாருமே கடன் கொடுக்க ரெடியாக இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ப்ரொடியூசர் அப்செட் ஆகுறாரு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை கேட்டதும் ஹீரோக்கும் அப்செட்டிங்காக இருக்குது. கையில் இருந்த எல்லா பணத்தையும் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இந்த படத்தை நம்பி தான் நான் இருக்கேன்னு ப்ரொடியூசர் சொல்லவும் இந்த படத்தை நம்பி தான் நானும் இருக்கேன், என் வாழ்க்கையும் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஹிட் ஆனால் தான் அவருக்கு கல்யாணமே நடக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோக்கும் தெரியல. ஹீரோயினை மீட் பண்ணி தன்னோட சிச்சுவேஷனை சொல்லி புலம்புறாரு. நம்பிக்கை விடாமல் பாசிட்டிவாக இருங்கன்னு ஹீரோயின் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனாலும் ஹீரோவால் இந்த சோகத்துலேருந்து வெளியே வரவே முடியல. அடுத்த சீனில் ஏசிபி மேலே ஒரு அட்டாக் நடக்குது. 4-5 பேர் ஆயுதங்களோட வந்து ஏசிபியை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏசிபி அவங்கள அடித்து பறக்க விடுறாரு. இருந்தாலும் ஏசிபி மேலேயும் சில பல காயங்கள் பட்டனால ஏசிபியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. பொண்ணுங்களை கடத்துகிற கேங் தான் தன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கணும்னு ஏசிபிக்கு தோணுது. டிஜிபிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோவை காட்டுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண முடியலேன்னு சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப அமிர்தாவோட அப்பா பதட்டமாக வராரு. அமிர்தாவை காணுமா, உங்கள் ஷூட்டிங்க்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் வீட்டுக்கு வரலையப்பான்னு அப்பா சொல்கிறாரு. ஷூட்டிங் முடிஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வந்து என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் அமிர்தாவோட அப்பா புரிஞ்சுக்காமல் பேசவும் ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. உங்கள் பொண்ணு எங்கே இருக்காளோ யார் கூட இருக்காளோன்னு ஹீரோ சொல்லவும் அப்பா கோமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாரு. பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் கேட்க அமிர்தாவோட அப்பா ஹீரோவோட பேரை சொல்லிடுறாரு. இதில் என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோவோட படத்தில் நடித்த இன்னும் 2 ஆக்ட்ரஸு காணாமல் போயிருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கமிஷனரை பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோவோட ஷூட்டிங்க்கு போனப்போ தான் அந்த பொண்ணுங்க மிஸ் ஆனதா சொல்கிறனால ஹீரோவை கூப்பிட்டு கமிஷனர் விசாரிக்கிறாரு. ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்பயே காணாமல் போன 3 பொண்ணுங்களுமே ஹீரோவோட ஷூட்டிங்க்கு போகிறதா வீட்டில் சொல்லிட்டு போகணும்னு கமிஷனர் யோசிக்கிறாரு. ஹீரோவோட டீமில் இருக்கிற மற்ற ஆக்டர்ஸு டெக்னீஷியன்ஸோட கான்டாக்ட்ஸை போலீஸ் வாங்குறாங்க.
அவங்கள ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறப்ப தான் இன்னொரு விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. காணாமல் போனது 3 ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை, ராஜுவும் ரவியும் தான். என்னது 5 பேர் காணாமல் போயிருக்காங்களான்னு கமிஷனர் ஷாக் ஆகிறாரு. அடுத்த சீனில் ப்ரொடியூசர் ஹீரோவை மீட் பண்ணுறாரு. நம்ம படத்தில் நடித்த 5 ஆர்டிஸ்ட்டை காணோமான்னு ப்ரொடியூசரும் ஷாக்கில் இருக்காரு. மீடியாவுக்கும் இந்த நியூஸ் லீக் ஆகிடுச்சு போல். நம்மளே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறோம், இதில் இந்த பிரச்சனை வேறையான்னு ப்ரொடியூசர் சொல்லவும், அதான் சார் எனக்கும் ஒன்றுமே புரியலைன்னு ஹீரோவும் டென்ஷனாக இருக்காரு. அடுத்து அமிர்தாவோட அப்பா ஹீரோவை மீட் பண்ணி, என் பொண்ணு எங்கன்னு நிஜமாவே தெரியாதான்னு கேட்குறாரு. சத்தியமாக எனக்கு தெரியாது சார்னு ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் பொண்ணு தான், அவளுக்கு என்னாச்சோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி அமிர்தாவோட அப்பா அழுகிறாரு. இவருக்கு என்ன ஆறுதல் சொல்கிறேன்னு ஹீரோக்கு தெரில. அமிர்தாவோட அப்பாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சிருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இவர் வர சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அமிர்தாவோட அப்பா ஷாக் ஆகுறாரு. அடுத்த சீனில் சிட்டியோட அவுட்டரில் எரிஞ்சு போன நிலையில் ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடக்கிறத காட்டுறாங்க. ஃபாரன்சிக் டீமு, போலீஸு, மீடியான்னு எல்லாரும் அங்கே இருக்காங்க. காணாமல் போன 2 ஆக்டர்ஸோட பேரண்ட்ஸ் அங்கே வந்து இது எங்கள் பொண்ணு இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அடுத்து ஏசிபி ஸ்பாட்டுக்கு வந்து டெட் பாடியை பார்க்குறாரு. இதை தடுக்காமல் விட்டுட்டோமேன்னு அவரும் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அமிர்தாவோட அப்பா பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வராரு. முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போயிருக்கு. இது ஏன் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அமிர்தாவோட அப்பா கிளம்புறப்ப கால் ஸ்லிப் ஆகுது. அங்கே கிடந்த ஒரு ரிங்கை எடுத்து பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இது அமிர்தாவோட ரிங்கா, அப்படின்னா இறந்து போனது அமிர்தான்னு சொல்லி அப்பா அழுகிறாரு. அப்போ ஹீரோவும் அங்கே வராரு. கொலை செய்யப்படுது அமிர்தான்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறாரு. இது யார் பண்ணியிருப்பான்னு ஏசிபியும் யோசிக்கிறாரு, ஹீரோவும் யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் நியூஸில் அமிர்தா இறந்ததை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோ, ப்ரொடியூசர், படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்னு எல்லாரையும் ஒருத்தர் விடாமல் ஏசிபி விசாரிக்கிறாரு. படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு 30 நாள் கழிச்சு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஷூட்டிங் எவ்வளோ நாள் நடந்துச்சு, காணாமல் போனவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்னு ஏசிபி கேள்விகள் நிறைய கேட்குறாரு. ராஜுவும் ரவியும் கிரிமினல்ஸ்னு தெரியாமே அவங்கள பற்றி நல்ல விதமாக ஹீரோ சொல்கிறாரு. அதே மாதிரி ஏசிபி ப்ரொடியூசர் கிட்ட விசாரிக்கிறப்ப ப்ரொடியூசர் ஹீரோவை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பார்த்தா யாருமே பொய் சொல்கிற மாதிரியும் ஏசிபிக்கு தோணலை. ஹீரோ கிட்டையும் ப்ரொடியூசர் கிட்டையும் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த படத்தை பற்றியும் இதில் நடித்த ஆக்டர்ஸ் காணாமல் போனதை பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸை நான் கூப்பிடவே இல்லைன்னு ஹீரோ மீடியாவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அடுத்த சீனில் ஏசிபிக்கு ஒரு ஐடியா தோணுது. பெண்களை டார்கெட் பண்ணி தான் அட்டாக் நடக்குது. அந்த கிரிமினல்ஸு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு போலீஸில் மாட்டிக்கலாம்ல. கிரிமினல் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணால் ஏதாச்சும் க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்கு. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே ஃபைலாக இருக்கிற அப்யூஸ் கேசஸை போலீஸ் செக் பண்ணுறாங்க. அதை வச்சு 2 ஆட்டோ டிரைவர்ஸை ஏசிபி கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ஆக்ட்ரஸ் அமிர்தாவை கொலை பண்ணது நீங்கள் தானேன்னு ஏசிபி மிரட்டி விசாரிக்கிறாரு. ஏசிபி லாக்அப்பில் அந்த ஒரு கைதியை டார்ச்சர் பண்ணுற விதத்தை பார்த்தே பயந்து போன ஆட்டோ டிரைவர்ஸு ஒரு உண்மையை சொல்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஆட்டோவில் ஏறின ஒரு பொண்ணை இந்த ஆட்டோ டிரைவர்ஸு அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணிக்காங்க. சீரியல் கில்லரோட பேட்டர்ன் என்னன்னு நியூஸில் சொல்கிறனால அதே மாதிரியே பாடி எரிச்சிருக்காங்க. பழி சீரியல் கில்லர் மேலே விழுகவும் இவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க. இப்போ மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க கொலை பண்ணது அமிர்தாவை இல்லையா. இதை கேட்டு ஏசிபி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்படின்னா அன்றைக்கி கிடைச்சது அமிர்தாவோட பாடி இல்லையோன்னு ஏசிபி யோசிக்கிறாரு. 5 பேர் காணாமல் போன கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இதில் மெயின் சஸ்பெக்ட் ஹீரோ தான் ஏசிபிக்கு தோணுது. ஏன்னா ஹீரோ ஆரம்பித்த ஷூட்டிங்கில் பிரச்சனைக்கும் ஆரம்பமாயிருக்கு. அடுத்த சீனில் ஹீரோவும் ப்ரொடியூசரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஏசிபி ஹீரோக்கு 2 அறையை கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்கிறாரு. அப்போ ஏசிபிக்கு ஒரு கால் வருது. அதை கேட்டு ஷாக்கான ஏசிபி டிவி ஆன் பண்ணி நியூஸை பார்க்குறாரு. ஹீரோவோட படத்தில் நடித்து காணாமல் போன ராஜு கொலை செய்யப்பட்டது தெரிய வருது. இதை பார்த்து ஹீரோவும் ப்ரொடியூசரும் ஷாக் ஆகுறாங்க. ஏசிபி பொறுமையை இழந்து ஹீரோ கிட்ட கன்னை காமிக்கவும் ஹீரோ உண்மையை சொல்கிறாரு. இப்போ தான் என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோவோட படத்தில் நடித்து காணாமல் போன 5 பேரும் உண்மையிலே காணாமல் போகலை. படத்தோட பப்ளிசிட்டிக்காக அந்த 5 பேரையும் தலைமறைவை இருக்க சொன்னதே ஹீரோ தான். படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ப்ரொடியூசர் கிட்ட பணம் இல்லைங்கிற விஷயத்த அந்த 5 பேர்கிட்டயுமே ஹீரோ சொல்லியிருக்காரு. இவரோட பிளான் படி தான் ஆக்டர்ஸு ஹீரோவோட ஷூட்டிங்க்கு போகிறோன்னு வீட்டில் சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ்லேயே சீக்கிரட்டாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஹீரோ ஒரு நார்மல் ஃபோனை கொடுத்துருக்காரு. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே ஆக்டர்ஸ் காணாமல் போனது நியூஸ் ஆகி படத்துக்கு ஃப்ரீயாக பப்ளிசிட்டி கிடச்சிருக்கு. இதுவும் சீரியல் கில்லரோட வேலைன்னு எல்லாரும் நம்பியிருக்காங்க. படத்தை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்பட்டிருக்காரு. ஏன்னா படம் ஹிட் ஆச்சுன்னா இவர் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவார்ல. நான் பண்ணது என்னமோ சீப் பப்ளிசிட்டி தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. எல்லாம் ஓகே, அன்றைக்கி கிடைச்ச பாடியை அமிர்தாவோட பாடின்னு அவங்க அப்பா எப்படி ஐடென்டிஃபை பண்ணார்னு ஏசிபி கேட்குறாரு. இப்போ தான் ஹீரோ இன்னொரு உண்மையை சொல்கிறாரு.
அமிர்தாவோட அப்பா அன்னைக்கு ஹீரோ கிட்ட வந்து அழுதார்ல, அப்பவே மனசு கேட்காம அவர்கிட்ட ஹீரோ உண்மையை சொல்லிட்டாராம். பொண்ணு சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்சு அப்பாவும் சந்தோஷப்பட்டிருக்காரு. ஹீரோவோட அட்வைஸ் படி தான் அமிர்தாவோட அப்பா இறந்து போனது தன்னோட பொண்ணுன்னு சொல்லி அழுத ஆக்டிங் பண்ணிக்காரு. ஆக்சுவலாக அந்த பாடி ஆட்டோ டிரைவர்ஸ் கொலை பண்ண பொண்ணு. இப்போ ஏசிபிக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஹீரோ என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அவர் பண்ணது குற்றம் தானே, அதனால் ஏசிபி ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு லாயரோட வந்து ஹீரோவை பெயில் எடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறப்ப அவங்க அப்பா ஸ்டாப் பண்ணுறாரு. ஹீரோ சேலஞ்சில் ஜெயிச்சிருவார்னு தான் ஹீரோயினோட அப்பா எதிர்பார்த்தாராம். ஆனால் அதுக்காக ஹீரோ இப்படிலாம் பண்ணது சரியில்லைன்னு திட்டுறாரு. ஹீரோயினை ஹீரோ கிட்ட பேசக்கூட விடல, அப்பா அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ரவியை மீட் பண்ணுறாரு. கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஆக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ராஜுவை மட்டும் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அது யார் என்னன்னு ஹீரோ கேட்க, ராஜுவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு ரவி சொல்கிறாரு. அப்போ அந்த பக்கமாக ஒரு ஆம்னி வேன் கிராஸ் ஆகுது. அதுலேருந்து ஒரு ஆள் கயிறால் ரவியோட கழுத்தில் சுற்றி ஆம்னி வேனோடையே தரன்னு இழுத்துட்டு போகிறான். இதை பார்த்த ஹீரோ இளநீ கடையிலேருந்து அருவாள் எடுத்து அந்த கயிறை கட் பண்ணி ரவியை காப்பாற்றிடுறாரு. ஆம்னி வேனில் அந்த ஆள் முகத்தை கவர் பண்ணியிருந்தனால யாருன்னு தெரில, ராஜுவை கொலை பண்ணவங்க தான் இப்போ ரவியை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோக்கு புரியுது. அடுத்த சீனில் ரவிக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி ட்ரக்ஸை கேட்குறான். ரவி ட்ரக் டீலிங்கும் பண்ணுறான் போல். கஸ்டமரை ஒரு இடத்துக்கு வர சொல்லி ட்ரக்ஸை கொடுத்துட்டு ரவி பணம் வாங்குறாரு. அப்போ யாரோ சில பேர் முகத்தில் துண்டை கட்டிட்டு ரவியை ரவுண்டு கட்டுறாங்க. இதே நேரம் ஹீரோ ஏசிபியை மீட் பண்ணி ரவி மேலே நடந்த அட்டாக்கை பற்றி சொல்கிறாரு. கூட ப்ரொடியூசரும் இருக்காரு. அப்போ ஏசிபிக்கு ரவிக்கிட்டேருந்து கால் வருது. என்ன சில பேர் கொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு ரவி சொல்லவும் ஏசிபி, ஹீரோ, ப்ரொடியூசர் 3 பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஏசிபியை பார்த்ததும் அப்பாடா தப்பிச்சோன்னு ரவி நினைக்கிறப்பவே ப்ரொடியூசர் ரவியை குத்தி கொலை பண்ணுறாரு. சம்பந்தமே இல்லாமல் இவர் ஏன் உள்ளே வந்தார்னு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ ராஜுவை கொலை பண்ணதும் இவர் தான். இப்போ தான் ப்ரொடியூசர் ஒரு உண்மையை சொல்கிறாரு. ஓப்பனிங் சீனில் ரவியும் ராஜுவும் ஒரு பொண்ணை காரில் தூக்கிட்டு போய் அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணாங்கல்ல, அது வேறு யாரும் இல்லை, ப்ரொடியூசரோட பொண்ணு தான். பொண்ணு ஷாப்பிங் போகணும்னு சொல்லவும் மாமா கூட ப்ரொடியூசரை அனுப்பி வச்சுருக்காரு. அன்றைக்கி நைட்டு பொண்ணும் மாமாவும் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறப்ப தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. தீயை வச்சனால பொண்ணோட முகத்தை கூட கடைசியாக பார்க்க முடியலைன்னு ப்ரொடியூசர் அழுதுருக்காரு. அன்றைக்கி ராஜு மாமாவை ராடில் அடித்தனால மாமா சுயநினைவை இழந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிருக்காரு. ப்ரொடியூசரோட பொண்ணுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனராக இருந்தவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படத்தில் பொண்ணை கொலை பண்ணவங்களே வந்து நடிப்பாங்கன்னு ப்ரொடியூசர் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. 5 ஆக்டர்ஸ் காணாமல் போன நியூஸு டிவியில் வந்தப்போ அவங்க ஃபோட்டோவை மாமா பார்த்துருக்காரு. அதுலேருந்து ராஜுவும் ரவியும் தான் பொண்ணை கொலை பண்ணதுன்னு மாமா மூலமாக ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 2 கிரிமினல்ஸையும் கொலை பண்ணணும்னு அன்னைக்கே ப்ரொடியூசர் முடிவு பண்ணியிருக்காரு. ராஜு கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்ததும் ப்ரொடியூசரும் மாமாவும் போய் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அடுத்து ரவியை கொலை பண்ணப்போ ட்ரை பண்ணப்போ தான் ஹீரோ காப்பாற்றிருந்திருக்காரு. இப்போ செகண்ட் அட்டம்ப்டில் ரவியையும் போட்டு தள்ளியாச்சு. என் பொண்ணை நாசமாக்குன 2 பேரை பழி வாங்கிட்டேன்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. அப்போ ஏசிபி ப்ரொடியூசரை ஷூட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுறாரு. இதை பார்த்த ஹீரோ கன்னை தட்டி விட்டு ஏசிபி கூட சண்டை போட்டு அவரை அடித்து கட்டி போடுறாரு. ஹீரோ எதுக்கு ஏசிபி அடிக்கணும்னு ப்ரொடியூசர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே டிஜிபி அங்கே வராரு. ஹீரோ இப்போ ஒரு உண்மையை சொல்கிறாரு. ப்ரொடியூசரோட பொண்ணை அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணது 2 பேர் இல்லை 3 பேர். அந்த 3ஆவது ஆள் ஏசிபி தான். அன்றைக்கி அந்த காரில் ஏசிபியும் இருந்திருக்காரு. இது எப்படி உனக்கு தெரியும்னு டிஜிபி ஹீரோ கிட்ட கேட்குறாரு. ரவி மேலே அட்டாக் நடந்தப்போ ரவி ஏதோ தப்பு பண்ணிக்கணும்னு ஹீரோக்கு டவுட் வந்திருக்கு. அதனால் ஹீரோ ரவியை ஃபாலோ பண்ணிக்காரு. அப்போ தான் ஏசிபியும் ரவியும் மீட் பண்ணி பேசிக்கிட்டதை ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துருக்காரு. ராஜுவை கொலை பண்ணிக்காங்கன்னா அடுத்து நம்ம தான் ஏசிபி சொல்லியிருக்காரு. பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணது இந்த ராஜு, ரவி, ஏசிபின்னு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. ஏசிபி மேலே அட்டாக் நடந்தது கூட அவரே செட்டப் பண்ணிக்கிட்டது தான். நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரான ஏசிபி சத்யா இப்படிலாம் பண்ணிக்கதை டிஜிபியால் நம்பவே முடியல. இப்போ தான் ஹீரோ இன்னொரு ட்விஸ்ட்டை அவுத்து விடுறாரு. ஏசிபியும் கிரிமினலான்னு யோசிச்ச ஹீரோ அவரையும் ஃபாலோ பண்ணிக்காரு. அப்போ தான் ஒரு விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஏசிபி சத்யாவுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்காரு. இப்போ இங்கே இருக்கிறது உண்மையான ஏசிபியில் அவரோட தம்பி. ஸ்டார்டிங்கில் ட்ரக் மாஃபியா பிடிக்கிறதுக்காக ஏசிபி போனார்ல, அந்த மாஃபியாவோட பாஸு வேறு யாரும் இல்லை, ஏசிபியோட தம்பி தான். அன்றைக்கி அங்கே நடந்த சண்டையில் ஏசிபியை தம்பி அடித்து காலை உடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு தம்பி தான் இவ்வளோ நாளாக ஏசிபியாக நடிச்சிருக்காரு.
பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணி கொலை பண்ணுறது ஏசிபியோட தம்பி தான். இது எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே உண்மையான ஏசிபி சத்யா அங்கே வீல் சேரில் வராரு. இவருக்கும் தம்பிக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு கிளாஷ் இருந்திருக்கு. 2 பேரோட கேரக்டருமே வேறு வேறு. சின்ன வயசுலேருந்தே சத்யாவுக்கு பாராட்டும் தம்பிக்கு திட்டும் கிடச்சிருக்கு. இதனால் தம்பி ஒரு நாள் அப்பாவே கொலை பண்ணிக்காரு. அந்த தம்பி தான் இன்றைக்கி ஊரில் இருக்கிற எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தன் சொசைட்டியில் இருக்கவே கூடாதுன்னு உண்மையான ஏசிபி சொல்கிறாரு. டிஜிபி கிட்ட பெர்மிஷன் கேட்டு தன்னோட கன்னை ப்ரொடியூசர் கிட்ட ஏசிபி கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்டவங்க கையாலே தண்டனை கிடைக்கட்டும்னு ஏசிபி சொன்னதும் ப்ரொடியூசர் ஏசிபியோட தம்பியை நெத்திலே ஷூட் பண்ணுறாரு. தம்பி ஸ்பாட் அவுட். அது எப்படிப்பா ப்ரொடியூசர் கரெக்டாக நெத்தியை பார்த்து ஷூட் பண்ணான்னு கேட்காதீங்க. நீதியும் நியாயமும் வென்றுச்சு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.